வெல்கம் டு ஸ்ரீ பேக் சீனிவாசன். இது வந்து ஸ்டாப்பிங் ரோலு. இந்த ஸ்டாப்பிங் கட்டுறதுக்கான கிளிப்பு. இது டென்ஷன் ராடு, இது டென்ஷனை கட் பண்ணுற ராடு. சரிங்களா, இதில் தான் சுற்றுறது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப்பிங் ரோலை எடுத்துக்கோங்க. இது வந்து பெரிய கோர் போட்டிருக்கனால இது மிஷினில் மாட்டுறது. சரிங்களா, மேனுவலுக்கு தனி. இப்போ இந்த கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, கிளிப்புக்கு பேக் சைடில் வச்சுட்டு இப்படியே ஃபிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு மறுபடியும் இன்சர்ட் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு வர்ற இடத்துல அந்த மடக்கிட்டு இந்த ஃபஸ்ட் ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை இழுக்கணும். அப்போ செகண்ட் ரவுண்டு நல்லா க்ளோஸ் ஆகிக்கும். அப்போ ஒரு ரவுண்டு மட்டும் தான் பெண்டிங் இருக்கும். ஸோ நம்ம என்ன பாக்ஸ் விட போகிறோமோ அந்த பாக்ஸுக்கு நேராக எவ்வளோ தூரம் தேவைன்றதை நம்மளாக கெஸ் பண்ணி என் பாக்ஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே ஃபிட் பண்ணி மேலே வச்சு சென்டரில் வச்சு அதை கைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே இழுத்து இந்த மாதிரி நமக்கு எங்கே அந்த கிளிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வச்சுட்டு நேராக வச்சுட்டு இழுக்கணும். ஓகேங்களா, ஒரே நேராக வச்சுட்டு அந்த இதுதான் வந்து இந்த டைட் பண்ணி டென்ஷன் ராடை கட் பண்ணுறது. இது டென்ஷன் ராடை கட் பண்ணுறது, அது கிளிப்பை மட்டும் கிளிப்பிங் பண்ணுறது. நம்ம வச்சுட்டு நல்லா இப்படி லாக் பண்ணி இப்படி ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எவ்வளோ தூரம் டைட் வேணுமோ அந்த டைட் அளவுக்கு வச்சுக்கணும். ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா கட் ஆயிரும். ஒரு லிமிட் டைட்டு, உட்டன் கேஸுனாலும் சரி பாக்ஸ்னாலும் உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே டைட்டாக இருக்குன்னு சொல்லி. அதை வச்சுட்டு இதை கிளிப்புக்குள்ளே வச்சு நல்லா கிளிப்புக்குள்ளே சென்டரில் உட்காரணும். உட் இருக்குன்னா லைட்டாக தட்டுச்சு அதை ஒரு நூல் தள்ளி வச்சுட்டு ஒரு அமுக்கணும்னா உங்களுக்கு அச்சு வந்து அந்த கரெக்டாக வந்து அந்த கோடு கோடாக 3 கோடாக வந்து விழுகணும். அப்போ தான் வந்து விழுந்துருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு பக்காவாக வந்து நசிக்கிருக்குன்னு அர்த்தம். அதில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட் ஆகிக்கும். இன்னொரு தடவை எப்படின்னு சுற்றி கட் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப்பிங் ரோலை உருவி விட்டுட்டு கிளிப் இது இருக்கிறத பின்னாடி வச்சுக்கிட்டு இதை பெருசாக நல்லா ஃபஸ்ட் ரவுண்டை பெருசாக போட்டுட்டு செகண்ட் இதை சின்னதாக வச்சுட்டு தேர்டு இதை முனியில் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இதை இழுத்திங்கன்னா தேர்டு இதை முனியில் பிடிச்சிட்டு, அதாவது லாக் பண்ணி நின்றுக்கிறதுக்கு பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இதை இழுத்திங்கன்னா செகண்ட் இது க்ளோஸ் ஆகிக்கும். ஒரு கட்டின மணிக்கு ஆகிக்கும். ஸோ நமக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு ஸ்டாப்பிங் ரோலை விட்டுட்டு நம்ம எங்கே கட்டணும் அப்படின்னு நம்மளாக முடிவு பண்ணிக்கிட்டு ஓகே அதே மாதிரி சேம் பொசிஷனில் வச்சுட்டு கிளிப்பை ஓகே அந்த சைடில் இழுத்து சேம் ஒரே யூனியனாக இருக்கும். அப்போ தான் வச்சு இழுத்துட்டு இந்த இதில் வந்து மறுபடியும் அதை சுற்றுறதுலையும் சுற்றிட்டு அதை பிடிச்சோம்னா அது இழுக்க உனக்கு டைட்டு கிடைக்கும். எவ்வளோ டைட் வேணுமோ அந்த டைட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு மறுபடியும் அந்த ப்ரெஸ்ஸிங் பண்ணுறதில் ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு டைட் ஆகிக்கும். அவ்வளோதான், அந்த மாதிரி அழுத்தம் விழுந்துருச்சு. அழுத்தம் விழுந்துட்டு ஒரு கட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. இப்போ 2 உட்டன் பாக்ஸில் பார்த்துட்டேன். இப்போ காட்டன் பாக்ஸில் எப்படி பண்ணுறதுன்றதை பாருங்கள். ஆனால் மாட்டுறதெல்லாம் சேம் தான். அதே மாதிரி கிளிப்பை தலைகீழாக போட்டுட்டு ஃபஸ்ட் ரவுண்டை பெருசாக போட்டுட்டு செகண்ட் ரவுண்டிலேருந்து தேர்ட் ரவுண்டு முனியை பிடிச்சிட்டு ஃபஸ்ட் ரவுண்டை இழுத்திங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகிக்கும். மறுபடியும் அதே மாதிரி தான் சேம் உட்டன் பாக்ஸில் பார்த்த மாதிரி காட்டன் பாக்ஸில் என்ன சைஸில் பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனுக்குள்ளே வச்சுட்டு கிளிப்போட இதை வச்சுக்கிட்டு டைட் பண்ணுறதை நல்லா உள்ளே விட்டு நம்மளுக்கு எவ்வளோ இம்ப்ரெஸ் வேணுமோ எவ்வளோ டைட் வேணுமோ அந்த அளவுக்கு டைட் இதை உள்ளே நல்லா நேராக வச்சுக்கிட்டு டைட் கட்டிங்கன்னா பாருங்கள் அந்த காட்டனே நசுங்குது. இன்னும் டைட் பண்ண ரொம்ப டைட் ஆகும். அப்புறம் காட்டன் பாக்ஸ் நசுங்கும். நமக்கு எப்போதுன்ற அளவுக்கு டைட்டை வச்சுட்டு மறுபடியும் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு அமுக்குனிங்கன்னா வெளியே வந்துடும். ஓகே, நன்றி. உங்கள் ஸ்ரீ பேக் சீனிவாசன். ஓகே, டாட்டா.